ஹலோ வணக்கம். கிராமத்து படீஷ். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் கிரேவி. இந்த வெண்டைக்காய் கிரேவி வழுவழுப்பு இல்லாமல் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெண்டைக்காயை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கழுவுனது ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது வெயிலில் கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் காய விடல, கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஈரமே இல்லை. பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஈரமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு, தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. உப்பு, குழம்பு மிளகாத்தூள், ஆயிலு, கடுகு, மஞ்சத்தூள், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம், நிலக்கடலைங்க, வறுத்தது தான். பச்சையாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க தேவையான பொருள். அவ்வளோதாங்க. இந்த வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு அடுப்பு மேலே கடாயை வச்சு எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம அந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் அப்படியே போட்டு ட்ரையாகவே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈரப்பதங்கன்னு இருந்ததுன்னா கூட அது போயிடும், அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் ஒட்ட மாட்டேங்க, ஒட்டவே இல்லை பாருங்கள். அது வதக்கி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தாளிச்சு விட்டுக்கலாம். அதே கடாயை நல்லா கழுவிக்கணுங்க, ஏன்னா அதில் வழுவழுப்பு இருக்கும். நல்லா கடாயை கழுவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த வதக்கும்போது பூண்டு வாசம் நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா வதக்கி, இப்போ வெங்காயம் செவக்க வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பூண்டு நல்லா வதங்கினா ஒரு மணம் வருங்க. பூண்டு நல்லா மணம் வரும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதமாக வதக்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அந்த வெண்டைக்காய் இதுலேயே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கலாம். அந்த வதக்கும் போதே ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ வெண்டைக்காய் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ அந்த வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கணும்னா அந்த பச்சை வாசம் இருக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த வதக்கிறதுலையே கொஞ்சம் காய் ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நடக்கடலை, தக்காளி, புளி இது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் நம்ம மூடி வச்சுருக்கோம், அதாவது தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சுருக்கோம். எண்ணெயிலேயே வெந்துட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான பொருள், இதுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், கலரே மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ஆனால் அடிக்கடி கிளறி விடணுங்க, மூடி வச்ச வகையில் விடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு இப்போ பொடி வகையெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுறேங்க. நல்லா கிளறி விடுறேன். அடுத்தது பார்த்திங்களா, அரைச்சி வச்ச அந்த விழுதை இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். தக்காளி, நடக்கடலெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை நான் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஊற்றி கொதிக்க விடுறேன். இப்போ மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விடலாங்க. காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் கிரேவி ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா மல்லி இலை கட் பண்ணி போட்டு மேலே தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. சுவையான இந்த வெண்டைக்காய் கிரேவி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப கேட்பாங்க, வெண்டைக்காய் கிரேவி இது போல் செஞ்சு கொடுங்கன்னு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.